வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிற டாபிக் வந்து நம்ம நேற்று தியானத்துக்கு எது முக்கியம்னு சொல்லி பேசியிருந்தோம். அளவு தான் முக்கியம், இன்பம் துன்பம் பற்றி பேசியிருந்தோம். இன்பமாக இருக்கணும்னா எதுலேயும் அளவோடு இருக்கணும், அளவுக்கு மிஞ்சினா இன்பம் துன்பமாயிரும் அப்படிங்கிறது பார்த்தோம். சாரி, நான் சுண்டைக்காய் பொரிச்சிட்டு உங்களுக்கு பேசுகிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுது, நடுவில் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதனால் சுண்டைக்காயை பொரிச்சிட்டு உங்களோட பேசினேன். இப்போது சுண்டைக்காய் ஒரு நிமிஷம் இது நடுவில் இதை சொல்லிடலாம் உங்கள்கிட்ட. சுண்டைக்காய் நம்ம வீட்டுக்கு ஒரு செடி வச்சுருந்தாலே போதுங்க. வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ நம்ம கொஞ்சம் சுண்டைக்காய் செஞ்சு சாப்பிட்றது. பாருங்கள், ஒரே செடி தான் இந்த அளவுக்கு வந்திருக்குது. ஸோ சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம உடல் ஆரோக்கியத்தை முக்கியமாக பார்க்கணும். இப்போ இன்றைக்கி நான் உங்களோட பேச வந்திருக்கிற விஷயம், நம்ம உடல் தான் மூலதனம். நம்மளுக்கு தான் யார் சொன்னாலும் சரி, செல்ஃபிஷ்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் நம்ம உடலை கேர் பண்ணிக்கிறதுல எந்த விதமான இதுவும் டவுட்டும் இல்லாமல் நம்ம உடலை நம்ம கேர் பண்ணிக்கணும். அதுக்கு ஹெல்த்தியாக என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு கேர் பண்ணிக்கணும். அப்படி நம்ம உடம்பை நம்ம கேர் பண்ணலினாலே அதுவே மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறது தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது பாருங்க, நான் இவ்வளோ சுண்டைக்காய் பொரிச்சிட்டேன். இது ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சட்னி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா ஒரு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாலுமே பண்ணலாம், இல்லை 2 தடவை யூஸ் பண்ணுவேன் நான் ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ஹெல்த்தியானதாக பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ இந்த உடல் ஆரோக்கியம், இந்த உடலை நம்ம கேர் பண்ணி நல்லா வச்சிருக்கல அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க. தனி மனித அமைதி, உடலுக்கு நம்ம மனது அமைதியாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தனி மனித அமைதி தான் நம்ம குடும்ப அமைதிக்கு வித்துடும். குடும்ப அமைதி சமுதாய அமைதிக்கு வித்துடும். சமுதாய அமைதி உலக அமைதிக்கு வித்துடும். ஸோ இப்போது ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருந்தால் தான், அமைதியான மனநிலையில் ஆக்ரோஷமாக டென்ஷனாக இல்லாமல் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக அமைதியாக மனநிலை நல்லா சாந்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த குடும்பமே சொசைட்டியில் மிங்கிள் ஆகும்போது சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கூடு வரும். அப்போ சமுதாயத்தோடு நல்லுறவு வச்சுக்குவாங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சமுதாயம் நல்ல ஆரோக்கியமாக வளர்றதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் பார்த்து பண்ணும்போது சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு உலகமே அமைதி. உலக அமைதிக்காகத்தான் இவர் வேதாத்ரி மகரிஷி இந்த இதை கொண்டு வந்ததே, குண்டலினி யோகா மற்ற பயிற்சிகள் எல்லாமே அவரோட மெயின் அப்ஜெக்டிவ் உலக அமைதி, உலக சமாதானத்திற்காகத்தான் அவர் பாடுபட்டார். ஸோ இப்போ இந்த காரணத்தில் பார்த்திங்கன்னா அவர் கூறின அந்த கூற்றுக்கள் நிறையா இருக்குது. அதை எங்கூட நம்ம ஃப்யூச்சரில் வர டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி நான் உங்களோட எடுத்துக்கிறது ஒரு தனி மனிதனோட தன்னுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக கருதி தன்னை கேர் பண்ணிக்காமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, நிறையா சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் அவங்க உடம்பை அவங்க கேர் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தன்னைத்தானே கேர் பண்ணிக்கணும். தனக்கு மன அமைதி இருந்தால் தான் உலகமே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுட்டு நேற்று இன்பம் துன்பம் காரணம் உங்களுக்கு சொன்னதில் நமக்கு எது நம்மளோட அளவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் நமக்கு தனி மனித ஒரு சிலர் பார்த்தா அளவுக்கு மீறி தன்னையை கேர் பண்ணிவிட்டு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்பம் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சிலர் தன்னையும் கேரே பண்ணிக்காமல்
அளவுக்கு மீறி மற்ற இதுகளை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் வந்து தவறு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமு மகான்கள் சொல்கிற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமுமே தவறு. அதனால் நம்ம இந்த 2ம் இல்லாமல் மிடிலாக நமக்கு என்ன அளவு முறை என்ன அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கணும். ஒவ்வொருத்தரும் தான் தான் நிர்ணயிக்க முடியும். எனக்கு என்ன தேவை, என்னோடய ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் தான் முடிவு செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முடிவு செஞ்சு தன்னைத்தானே கவனித்து ஆரோக்கியமாக வச்சிட்ருக்கும்போது அந்த ஆரோக்கியத்தின் மூலம் வந்து மன அமைதி கிடச்சி ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வாழ்வில் வந்து நம்ம வந்து முன்னேறி வெற்றி பெற்று ரொம்ப நாள் நீடோழி வாழ முடியும். அதாவது ஒரு மனிதனோட சாதாரண ஆயுள் 120 வருஷங்கிறாங்க. அந்த 120 வருஷம் ஒரு மனுஷன் கண்டிப்பாக வாழ முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது தன் ஆரோக்கியத்தை கவனிக்கணும், தன் மன அமைதிக்கு கவனிக்கணும், ஆரோக்கியத்துக்கு என்னென்னங்கிறது நம்ம திருப்பி அடுத்த இதில் பார்ப்போம். தன் மன அமைதியை கவனிக்கணும், தன் பொறுப்புகளை கவனிக்கணும், நமக்கு என்ன பொறுப்பு என்னங்கிறது கவனிக்கணும், தனக்கு எது அளவு, எல்லாமே மேக்சிமம் என்ன மினிமம் என்ன, தன்னுடைய அளவு முறைகள் என்னங்கிறத வந்து நிர்ணயிக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஒரு மனிதன் வந்து வாழும்போது கண்டிப்பாக 120 வருடம் வாழ்வாங்க அப்படிங்கிறது வந்து மகான்கள் சித்தர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட இதுபடின்னு வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட இதையை ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த vlog ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆரோக்கியத்திற்கு வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், ஆரோக்கியமான ஏதாவது சின்ன சின்ன காய்கறி செடிகள், சின்ன சின்ன ஏதாவது அதாவது என்ன வந்து உடம்புக்கு சத்து எது ஈஸியாக நமக்கு விளைவிக்க முடியுமோ அந்த மாதிரி பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையோ வாரத்தில் 2 தடவையோ எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உடலை கவனித்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு நான் வாழ்த்திட்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.